அந்த வார்த்தை மாம்சமாகி. புரியுதா? 14வது வசனம் இப்படிதான் ஆரம்பிக்குது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் வாசம் பண்ணினது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. போற மாதிரி போய் வந்து அந்த லைன்ல நின்ட்டாங்க. மற்ற 6ஆம் கிளாஸ் லைன்ல வந்து நின்ட்டாங்க. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல வந்து சேர்ந்துட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாது. பசங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு நாங்க விட்டு அவங்க போயிட்டாங்க, அனுப்பிட்டோம். சில பேர் வந்து ஐயோ நமக்கும் எது கிடைக்கும், நமக்கும் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டோம். எதுக்கும் இது என்னவோ கொடுக்குறாங்க, நானும் வாங்கிக்கிறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேர் வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வகுப்பில் அவங்க சேர்ந்துட்டாங்க. இது தெரியாது. நாங்கள் பசங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பைபிளை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு நாள் சென்னையிலேருந்து ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்கிறார், ஃபோன் பண்ணுறாரு. இப்படி தான் ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் ஹெல்ப்லைன்லேருந்து பேசுகிறோங்க. ஹெல்ப்லைன்னா என்னென்ன நினைக்கிறது நம்ம? சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற. அவங்க என்னன்றாங்க, இங்கே ஒரு பாப்பா அழுதுனுக்குது, உங்களுக்கு ஜேம்ஸை தெரியுமான்னு கேட்குறாரு. என்ன வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகிடுச்சு. அப்போல்லாம் இந்த விஷயத்தை எனக்கு தெரியவே தெரியாது, என்கிட்ட சொல்லவும் இல்லை. இன்னொரு முறை நாங்கள் இன்னொரு இடத்திற்கு இன்னொரு பள்ளியில் கொண்டு போய் பைபிள் கொடுக்க போகிறோம். அங்கே இந்த பெண்ணுடைய அண்ணன் மகன், அவன் வந்து ரொம்ப அரட்டை, அடங்காதவன், வீட்டுக்கு அடங்காதவன், யாருக்குமே அடங்க மாட்டானான். அவ்வளவு மோசமான ஒரு கேரக்டர். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நாங்கள் போய் அந்த ஸ்கூலில் பைபிள் கொடுக்கும்போது அவன் 2 பைபிள் வாங்கியிருக்கிறான். இது நடந்த உடனே தான் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து பைபிள் கொடுத்தீங்க, அப்போ இது நடந்துச்சு, நான் தெரியாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நானே மன்னிப்பு கேட்டு நானே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பைபிளை படிக்க ஆரம்பித்து சர்ச்சுக்கெல்லாம் இப்போ போக ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் எல்லாம் செட்டில் ஆகிட்டேன். ஆனால் என்னுடைய அண்ணன் மகன் அவன் வந்து ரொம்ப வீட்டுக்கே அடங்காதவன், ரொம்ப பயங்கரமானவன். அவனை எப்படி தான் அடக்கிறதுனே தெரியல எங்களுக்கு. அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அவன் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் பைபிள் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 2 பைபிள் வாங்கியிருக்கிறான். ஏன் வாங்கினா, ஒன்று எனக்காகவும் ஒன்று அவனுக்காகவும் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு. அதுக்காக